மொழிபெயர்த்து சொல்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட திறமசாலிங்க யாரும் கிடைக்கல, இன்னும் வரல. அது வருவாங்களோ வரமாட்டாங்களோ தெரியாது. அதுக்குள்ளே என்னுடைய ஆயுள் முடிஞ்சிடுமோ என்னமோ அதுவும் தெரியாது. ஆனால் நடக்கிறது நடக்கட்டும். இன்றைக்கி நான் பேசுறது என்றைக்காவது ஒரு நாள் உலகம் அறியும். இன்றைக்கி அறியலைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் இந்த உலகத்தை அறியும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆன்மீகம்ன்ற போர்வையில் எந்த பகட்டு வேலையும் நான் சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறதில்ல என்னுடைய சீடர்களுக்கு. உண்மையாக இருங்க, உண்மையை பேசுங்க, உண்மையாக கடவுளை தேடுங்க. யார் இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தால் கூட நீ உயர்ந்தவன் அவனை தாழ்ந்தவன் நான் நினைக்காத. அவனுடைய நிலை, அவனுடைய பிறப்பு, அவன் செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் படுறான். நீ உன்னுடைய பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழற. அதே நேரத்தில் அவனை அவ்வளோ அசிங்கமாக நினைக்காம நீ இருந்தீன்னா அடுத்த பிரிவிலே நீ நல்லா இருப்ப. இன்னொருத்தனை ஏளனப்படுத்தி இந்த பிரிவில் வாழ்ந்துன்னா அடுத்த பிரிவில் உன்னை 10 பேர் ஏளனம் பண்ணுற நிலைக்கு போயிடுவ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதை ஒரு நாளைக்கு உலகம் உணரும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஐயா உங்களோட பேச்சு மற்ற மொழிக்கு தெரியணும்னு சொல்லி நீங்கள் புரிய வைக்கிறதுக்கும் நான் இது வரைக்கும் பார்த்தவங்க புரிய வைக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என்னன்னா, நீங்கள் எளிமையாக ஒரு வார்த்தையை சின்ன குழந்தைக்கு புரிகிற மாதிரி புரிய வைக்கிறீங்க. நானும் உங்களோட பேச்சை கேட்டு எனக்கு சுற்றத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு எனக்கு ஹிந்தி தெரியும், பெங்காலி தெரியும். அந்த மொழியில் நான் சொல்லி நிறையா பேர் இன்றைக்கி மற்றவங்களுக்கு சாப்பாடு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தவங்க சாப்பாடு போட்டாலும் முன்னெல்லாம் தடுப்பாங்க, வேணாம் போடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யாரும் தடுக்கிறது இல்லை. உங்களோட பேச்சு அந்த வீடியோலாம் காட்டி நான் சொல்லுவேன். இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்களா, நான் ஆன்மீகத்தை என்னன்னா பயப்படுறாங்க. நான் இப்போ வரமாட்டேன், எனக்கு எல்லாம் முடிஞ்சது பிறகு தான் வருவேன் அப்படின்னு. எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு அங்கே இருக்க நம்ம விஷயம் வரவே முடியாது. எப்போ மனசுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றும், எப்பவுமே ஆன்மீகத்துக்குள்ள போக முடியாது. அப்படியே கோயிலாக போயின்னு இருக்கலாமே தவிர ஆன்மீகத்துக்குள்ளே போக முடியாது. அவன் தேட முடியாது. ஊரில் கடவுளை தேடின்னு தெரியுவான். ஏன் சொல்கிறேன்னா, தன்னை தேடுறது ஒரு வழி, கடவுளை தேடுறது ஒரு வழி. உலகத்தில் இன்னைக்கு 90% கடவுளை தேடுறது தான். ஆனால் தன்னை தேடுறது ஒரு 10% தான் இருப்பாங்க. ஏன் தன்னை தேடணும்னா, இந்த உலகத்தை படைத்த கடவுள் எந்த கோயிலில் இருக்கிறாரு, எந்த ஊரில் இருக்கிறாரு, எந்த நாட்டில் இருக்கிறாரு, யாராவது அறிய முடியுமா? யாராவது சொல்ல முடியுமா? ஏன்னா முதல்ல உன்னையே தெரியலையே, நீ எங்கேருந்து கடவுளை கண்டுபிடிக்க அட்ரஸாக கொடுத்துக்கிறாரு. அதனால் முதல்ல உன்னை தேடு. உன்னை தெரிஞ்சுக்கின்னா கடவுள் யாருன்னு தெரியும். அதனால தான் உங்களை தேடுங்கன்னு சொல்லின்னுக்கிறேன். இப்போது நான் பேசுறது குழந்தைங்களுக்கு கூட புரியுது, மற்றவங்க பெரியவங்களுக்கும் இது புரியுது. ஒருத்தர் மலேசியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, எத்தனையோ ஆன்மீக பேச்சுக்கள் கேட்குறேன் சாமி, அது 8வது மாடியிலேருந்து பேசுனா கீழே இருந்து கேட்குற மாதிரி தான் இருக்கும், அது ஒன்றுமே புரியாது. ஆனால் நீங்கள் பேசுறது உள்ளத்துக்குள்ளே இறங்கி போகுது அப்படின்ட்டு. இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் 1ஆம் கிளாஸ் கூட படிக்காது. மெயின் அதுதான். எல்லாரும் ஆன்மீகவாதிங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ புக்கை படிச்சுட்டு பேசிக்கிறாங்க. அனுபவத்தை விட புக்கை பார்த்துட்டு பேசிக்கிறாங்க ஆன்மீகம். அப்போ அவங்க படிச்சிருக்கிறதால இலக்கியம் கலந்து பேசும்போது அது மற்றவங்களுக்கு புரியாமல் போயிடுது. நான் படிக்காததால நடைமுறையில் நம்ம திண்ணையில் உட்காந்து எப்படி பேசுகிறோமோ அப்படி பேசுறதால அது எல்லாருக்கும் புரியுது. இதுதான் காரணம். ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள் இது உலகத்தில் எங்கே நடந்ததில்லை. ஏன்னா எல்லா ஆசிரம குருமார்களையும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜாதி மதம் மாதிரி வச்சுக்கினாங்க. எனக்கு சொந்தம், எங்கள் ஆசிரமத்துக்கு சொந்தம் அப்படின்றது. மகான்கள் யாருக்கும் சொந்தம் கிடையாது, இறைவனுக்கு சொந்தம். இறைவனை நோக்கி பயணம் பண்ணுவாங்க, அவங்க உலகத்துக்கே சொந்தம். அதனால யார் ஒன்றாலும் வழிபடலாம், யார் ஒன்றாலும் வணங்கலாம், அது தவறே கிடையாது. அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இத்தனை சிலைகளையும் இத்தனை மகான்களையும் ஒரே இடத்துல பிரதர்ஷி பண்ணி கும்பாபிஷேகம் நடத்த போகிறோம். அதனால அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணர் மாதிரி இன்னொரு மகான் வர முடியாது. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா மகான்களுமே எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஆனால் ராமகிருஷ்ணர் என்ன பண்ணார்னா, இந்த மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சின்ன சின்ன கதைகளை சொல்லி அவனுக்கு ஆன்மீகத்தை புரிய வச்சார். அந்த ஆற்றல் வேறு யாருக்கும் வரல. அப்படிப்பட்ட உத்தம மகான்கள் ராமகிருஷ்ணர். அவர் கல்கட்டாவில் பிறந்து அவர் ஆசிரமத்தில் ராமகிருஷ்ணர், சாரதா தேவி, விவேகானந்தர் 3 பேர் சமாதியுமே அங்கே இருக்குது. கல்கட்டாவில் இருக்கிறவங்க போய் பாருங்கள், முக்கியமான இடம் அது. கங்கை நதிக்கு அந்த பக்கம். ஆமாம், முக்கியமான இடம் அது. அதை ஒவ்வொரு மகானும் இருக்கிற இடத்துக்கு இந்த பாதையில் இருக்கிறவங்க போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு பலன் உண்டு நிச்சயம். ஆனால் இந்த பாதையில் இல்லாதவங்க மகான்களுக்கு போகிறதால ஒரு பயணம் கிடையாது. அதனால் அப்படிப்பட்ட உத்தம மகான்களை உலகம் வரையே செய்யணுன்றதுக்காக தான் இது செய்துன்னு இருக்கிறோம். இது அவங்க அதனால் அங்கே கல்கட்டாவில் இருக்கிறவங்க வர முடியாது, பக்கத்துலேயே பார்ப்பாங்க, செலவு ஜாஸ்தி ஆகும். இதெல்லாம் யோசித்து வராமல் இருப்பாங்க. அதை நம்ம ஒன்றும் குறை சொல்ல முடியாது.
வரவங்க வரட்டும். வரட்டும். அப்புறம் ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு வார்த்தை சொன்னார், டக்கா மாட்டி மாட்டி டக்கா அப்படின்னா பணம் தான் மண்ணு தான் பணம்னு சொன்னார். இதுக்கு ஒரு உள்ள அர்த்தம் என்ன ஐயா? டக்கா மாட்டி மாட்டி டக்கானா தாண்டா பணம் தாண்டா மண்ணுன்னு சொல்லி. அது காரணம் இப்போ நீங்கள் கல்கட்டாலேருந்து வந்துருக்குறீங்க. ஆமாம். பணம் இல்லைன்னா வர முடியுமா? ட்ரெயினில் நான் ஆன்மீகம் கற்றுக்க போகிறேன்னா விடுவானா? இல்லை, விட மாட்டான். அதே நேரத்தில் இங்கே வந்தால் வேஸ்ட் எடுக்கணும், டவுல் எடுக்கணும், இங்கே சாப்பாடு செலவு பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். அப்போ இது பணம் இல்லாத நடக்குமா? நடக்காது. இதை தான் அவர் சொன்னார். இந்த உலகம்ன்றது பணத்தில் மிதந்துக்குனுக்குது, கடவுள் பணத்தில் மிதக்குது இல்லை. மாட்டிட்டாக்கா அது மண்ணு தான் பணம், மண்ணு பணம்ன்றது மாறணும். மாறினா தானே. இவன் தான் மாறாம பணமே வாழ்க்கைன்னு முடிச்சுக்கணும். அந்த நேரத்தில் ஐயா அவரை பைத்தியக்காரன் நினைச்சாங்களே, நல்ல நல்ல கருத்துல சொன்னார். எவ்வளோ பேர் அவரை ஒரு முட்டாளுன்னாங்க, அவரை ஒரு பைத்தியக்காரன்னாங்க. அவருக்கு ஆன்மீகத்தில் உச்சத்தில் போகும்போது லூஸ் மோஷன் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி போகும்போது அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பைத்தியம் பிடிச்சி போய் அந்த ஆள் பேசி கிடக்கிறான் அப்படின்ட்டாங்க. அவ்வளோ பெரிய மகானை. ஏன்னா எல்லா காலத்திலையும் உணர்றவனும் உண்டு, அதே நேரத்தில் எல்லா காலத்திலையும் ஒருத்தனை குறை சொல்லியே வாழறவனும் உண்டு. இது எல்லாம் ஒரு காலம் இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் இருந்துருக்குது. அதனால தான் நன்மையும் தீமையும் கலந்து பேசியிருக்கிறாங்க ஒவ்வொரு மகானும். அது மாதிரி ராமகிருஷ்ணர் மாதிரிலாம் ஒரு மகான் கிடைக்கிறது ரொம்ப அரிது. இந்த மக்களுக்கு எவ்வளோ எளிமையாக புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக புரிய வச்சார் பேசி. ஏன்னா ஞானத்தை நேரடியாக சொல்லும் போது புரியாது. அதனால் அதுக்கெல்லாம் ஒரு கதைகளாக சொல்லி ஒரு ராமகிருஷ்ணர் புரிய வச்சார். விவேகானந்தர் உலகம் ஃபுல்லாக புரிய வச்சார். இதெல்லாம் ஒரு அற்புதமான நிகழ்வுகள், அற்புதமான காலங்கள். அது இனிமேல் அப்படிப்பட்ட உத்தமர்கள் வருவாங்களா இந்த உலகத்துக்குன்னு தெரியாது. அதனால் வரவங்க வரட்டும். அவங்க இருக்கும்போது ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் இருக்கும்போது ஒரு மனசை அந்த பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பயே கல்கத்தாவில் ஒரு பெண்கள் சோனாகாட்சின்னு ஒரு ஏரியா இருந்தது. அங்கேருந்து ஒரு பெண்ணை வர வச்சு இவர்கிட்ட விட்டாங்க. இதாவது தெரியுமா அப்படின்னு நினச்சிது. ஆனால் அந்த பெண்மணியை அவங்க வணங்க ஆரம்பிச்சிட்டாரு ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த மக்கள் இருக்கிறாங்களே ஆன்மீகத்தில் உச்ச நிலையில் ஒரு குரு பெண்ணா ஆனா பார்க்க மாட்டான், பார்க்கக்கூடாது. பார்த்தான்னா அவன் அஞ்ஞானி ஆகிடும். உடலை பார்க்கறதில்ல ஞானியினுடைய வேலை, ஆன்மாவை பார்க்கறது ஞானியினுடைய வேலை. ஆன்மாவை பார்க்கறது கடவுளினுடைய வேலை. இந்த ரெண்டுக்கும் ஒரு செயல்தான். ஆனால் பெரிய மகான்கள் அது மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, அந்த அஞ்ஞானிகள் அவங்கள தவறான முறையில் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு எதுக்கு இது, எப்படியாவது போட்டோம், சொல்கிற வரைக்கும் சொல்லிட்டு போயிடலான்னு விட்டுட்டாங்க. ஆனால் குருமார்கள், உத்தம குருமார்கள் சொன்னபடி நடந்திருந்தால் நிறைய மகான்கள் பெண்கள்லேயும் வந்திருக்கலாம். ஆனால் அது வர முடியல. காரணம் சமுதாயம் தடுத்துருது. அதனால் அவங்களால வர முடியல. இங்கே நான் இங்கே சொல்லுவேன், ஆசிரமத்தில் இங்கே உள்ளே வந்துட்டீங்கன்னா, உபதேசம் வாங்கிட்டீங்கன்னா, நீ ஆனா பெண்ணான்லாம் யோசிக்கவே கூடாது. நான் ஒரு சீடா, அவர் ஒரு குரு, அது மட்டும்தான் இருக்கணும் மனசில். நான் பெண்ணு, அவர் ஆண், அந்த நினைப்பு வந்துடுச்சுன்னு சொன்னாவே நீ பாடம் சரியாக பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னா, நீ அறிய வேண்டிய பொருள் ஆன்மா, உன் உடலை பற்றி இல்லை. அதனால் நீ அந்த நிலையிலே நின்று பாடம் பண்ணும்போது தான் உனக்கு அது சிறப்பு தரும். ஆனால் நீ அதை விட்டுட்டு நான் பெண்ணு, எனக்கு வெக்கங்குது, ஞானம் இருக்குது நீட்டு போனீன்னாக்கா நீ சரியான முறையில் பாடம் பண்ண முடியாது. நான் நம்ம சீடர்களுக்கு சொல்லுவேன், இங்கே வரும்போது நீங்கள் ஆடைகள்லாம் போட்டுக்கணும், இது பப்ளிக் இடம். அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் நிர்வாணமாக பூஜை ஞானம் பாடம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு டவுல் அசைஞ்சு உங்கள் உடலில் உண்ணா கூட மனசு அங்கே ஓடிடும், பேண்டில் காற்றுல. கண்டிப்பாக. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் பண்ணுங்க, அது உங்களுக்கு நல்ல மனசு நிற்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லுவேன். இதே தவறாக நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம கடமை சொல்லணும், சொல்கிறேன். அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, உடலை மறந்து உயிரை நினைங்க. ஆமாம், அதுதானே இந்த பாடத்தினுடைய வேலையே. அதுதான், உடலுக்கு இங்கே சம்பந்தமே கிடையாது. ஏன்னா உடல் அழியிற பொருள், உயிர் அழியா பொருள். உன் நினைவெல்லாம் உடல் மேலே வைக்கக்கூடாது, உயிர் மேலே வைக்கணும். உயிர் மேலே வச்சாதான் அது பிறவிக்கு வரும். இப்போ ராமகிருஷ்ணர் வந்தார் கல்கட்டாவில், அவர் எப்படி வந்தார்னா ஒரே பிறவியில் எடுத்த உடனே ஞானி ஆகிட்டாரா? அப்படி கிடையாது. பல ஆயிரம் பிறவி எடுத்துன்னு வந்தார். அதில் ஒரு வள்ளலார் வந்தார், அவர் எப்படி ஒரு பிறவிலேயே ஞானி ஆனார். ஒரு ரமணர் வந்தார், ஒரு பிறவிலேயே. பல பிறவிகள் அந்த உயிரோட உறவாடி 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 கடைசியில் ஒரு பிறவியில் அதை முடிக்கிறாங்க. அப்போது நம்மளும் உயிரோட உறவாடிக்கினே இருக்கும்போது ஒரு பிறவியில் நம்ம வாழ்க்கையை முடிப்போம், இறைவனோட கலப்போம். அதுக்காக தான் இந்த பாடம்.
அதை சீராக செய்யணும். செய்தாங்கன்னா அது அவங்களுடைய பாக்கியம். அனைவருக்கும் மீண்டும் ஆத்மானுக்கும். இந்த ஆசிரமத்தில் நான் ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று கண்டேன். ஒரு 16 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆந்திராவில் ஒரு ஆசிரமத்துக்கு போனேன். நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக போனப்போ அங்கே பாகுபாடு எப்படின்னா, ஒரு விஐபிக்கு ஒரு குஷன் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் ஒரு வேறு மாதிரியான குஷனு, அப்புறம் ஒரு சேரு, அதுமாதிரி லாஸ்ட்டில் கீழே உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் பாகுபாடெல்லாம் இருந்தது. நான் முதல் இங்கே வரும்போது, ஆசிரமத்துக்கு வரும்போது, இங்கே ஒரு பாகுபாடு இல்லை. இங்கே யார் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க எதுவுமே இல்லை. இங்கே யார் என்ன பேர் கூட கேட்கறது இல்லை. எல்லாம் ஐயான்னு கூப்பிட்றது தான். ஐயா அந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த ஆசிரமம். நான் இது வரைக்கும், நான் சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு பார்த்தது இல்லை. எல்லாரும் அன்போடு இருக்கிறாங்க. அன்பே சிவம் மனமே குருன்னு ஐயா சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்காங்க. எல்லா அனைவருக்கும் ஆத்மானுக்கும் மிக்க மிக்க நன்றி. ஆத்மானுக்கும் இது பல ஆசிரமத்துங்களில் அந்த மாதிரி இருக்கிறாங்க. சில ஆசிரமத்துங்களில் அந்த மாதிரி கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். இங்கே நீ கடவுளை தேடும்போது பணக்காரனா ஏழையான்னு கடவுள் பார்க்கறது இல்லை. உன் ஆன்மாவை தான் பார்க்குறான். பணக்காரனா ஏழையான்னு பார்க்கறது உலகம். உலகத்தில் நீ பார்க்கும்போது பணக்காரனா போ, ஏழையா போ, உயர்ந்தவனா போ, தாழ்ந்தவனா போ. ஆனால் இந்த ஆசிரமத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இங்கே யாரும் உயர்ந்தவங்க கிடையாது, யாரும் தாழ்ந்தவங்க கிடையாது, யாரும் பணக்காரங்க கிடையாது, யாரும் ஏழை கிடையாது. எல்லாரும் ஒன்று தான். அதை தானே அன்பு அன்பு அன்புன்னு சொல்லிங்கிறேன். கடவுளே அன்புல தான் இருக்கிறான். நீங்களே அன்பா இல்லைன்னா அப்புறம் கடவுள்கிட்ட எப்படி நெருங்குவீங்க? நீங்கள் முதல்ல அன்பா இருக்க பழகணும். அந்த பழக்கத்துக்கு தான் இங்கே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றோம். ஏன்னா இங்கே ஏற்றத்தாழ்வே வரக்கூடாது, மனபேதமே வரக்கூடாது. வராத நிலையை கொண்டு போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டு செய்துன்னு இருக்கிறேன். மற்ற ஆசிரமத்தில் அவங்க உடலை பார்க்கும்போது பணக்காரனா ஏழையான்ற எண்ணங்கள் வந்துடுது. அதனால் அவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க. இங்கே நம்ம அப்படி பண்ணுறது இல்லைப்பா. எனக்கு ஒரு வேண்டுகோள் ஐயா. சொல்லுப்பா. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காக நீங்கள் தமிழில் பேசுகிறீங்க. சரியாக மக்கள் பக்தியிலையோ இருந்தவங்க மாறி இருக்காங்க. அவங்களோட இங்கே உபதேசத்தை வாங்காமல் இருந்தும் நிறைய பேரோட வாழ்க்கை மாறி இருக்கு. அதே மாதிரி நார்த் இந்தியாவிலையும் தெரிகிற மாதிரி நீங்கள் பேசுகிறத மொழிபெயர்த்து சொன்னாக்கா இன்னும் மக்கள் நல்லா இருக்கும். அதை செய்யக்கூடிய ஆள் இல்லை. இப்போ இது ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து பேசலாம். இப்போ இவர் இருந்தார் புட்டபர்த்தி சாய்பாபா, அவர் தெலுங்கில் பேசுவார், அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தாங்க. இது மாதிரி எல்லா மகான்களும் தமிழ்நாட்டில் இருக்க பேசின மகான்கள் எல்லாம் மொழிபெயர்த்து தான் வெளிநாடெல்லாம் போச்சு. ரமண மகரிஷியை பால் பிரண்டன் ஒருத்தர் இங்கிலாண்டுக்காரு, அவர் சந்தித்து அவர் பார்த்து இவருடைய அனுபவங்களை தெரிஞ்ச பிறகு தான் அவர் இந்தியா ஃபுல்லாக சுற்றின்னு வர்றார். ஒவ்வொரு மகானையும் தேடிக்கின்னு இங்கிலாந்து அனுப்புது. அம்சி கூட யாரும் அவருக்கு நினைக்கிற மாதிரி மகான்கள் கிடைக்கல. கடைசியில் ஊருக்கு திரும்பும்போது காஞ்சி பெரியவர்கிட்ட போகிறார். காஞ்சி பெரியவர் சொல்கிறாரு, இது மன சம்பந்தப்பட்ட விஷயம், இது மத சம்பந்தப்பட்ட விஷயம். இங்கே நீங்கள் கிறிஸ்துவன், நீங்கள் இங்கே அலோடு கிடையாது. அதனால் ஜாதி மதம் இல்லாத ஒருத்தர் இருக்கிறார் ரமண மகரிஷி, அவரை போய் சந்தி அப்படின்றாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, என்னத்தை இவ்வளோ பேரை சந்தித்து நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிக்கல, இவர் மட்டும் போய் என்ன சந்தித்து போகிறோன்னு ஊருக்கு கிளம்பும்போது கூடு விட்டு கூடு பாஞ்சி காஞ்சி மகான்னு அவர்கிட்ட போய் சத்தியம் வாங்குறார் பால் பிரண்டன் கிட்ட, நீ ரமணரை பார்த்தே தீரணும் அப்படின்ட்டு. பால் பிரண்டன் ரமணரை பார்த்துட்டு அவர்கிட்ட இருந்த அனுபவங்களை தெரிஞ்சுக்கின்னு ரமண விஜயம்னுட்டு ஒரு புக்கு எழுதினார். என்ன இந்திய பொக்கிஷம்னு ஒரு புக்கு எழுதினார். முனிவர்கள், சித்தர்கள், ஆழ்வார்கள், இவங்களுக்குள்ள என்ன வேறுபாடு, என்ன ஒற்றுமை? ஆழ்வார்கள்லாம் கோவிலோடவும் மக்களோடவும் சேர்ந்து வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள். சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள் காட்டில் வாழ்ந்தவங்க, அவங்க தனி கடவுளோடு வாழ்ந்தவங்க, அவங்க தனித்து வாழ்ந்தாங்க. ஆனால் இவங்க மக்களோடவும் தெய்வத்தோடவும் இணைஞ்சு வாழ்ந்தவங்க ஆழ்வார்கள்மா. விஞ்ஞான கலர், பிரளய கலர், சகலர் என்னன்னு சற்று விளக்குங்க. பிரளய கால கலர்னா உலகம் அழிய போகுதுன்னு காலம். விஞ்ஞான காலம்னா உலகம் எப்படி தோன்றிச்சுன்னு ஆராய்ச்சி காலம். அப்புறம் சகலர் சகல காலம்னா எல்லாரும் உலகத்தில் வாழற காலமா. சொல்லு. 63 நாயன்மார்களும் தமிழ்நாட்டில் தான் தோன்றி இருக்காங்க. சரி, ஏன் மற்ற மாநிலங்களில் தோன்றும்? யார் சொன்ன தோன்றலன்னு? தின்னன் பரவாயில்ல சொல்றாங்க. தின்னன்ற கண்ணப்ப நாயனார் எங்க தோன்றுனா? தமிழ்நாடு அது இல்ல சொன்ன ஆந்திரா தானம்மா.
எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எல்லா மகான்களும் தோன்றிக்கினே இருக்கிறான். இப்போ ஒரு ஆசிரியர் பள்ளி இருந்ததுன்னு வச்சுக்கோ, அந்த பள்ளியில தான் பல ஆயிரம் மாணவர்களை உற்பத்தி பண்ண முடியும். பள்ளி இல்லாத ஊர்ல ஒரு ஆசிரியர் இருப்பார், ஆனால் யாரையும் மாணவரை தோன்ற வைக்க முடியாது. அந்த மாதிரி இங்கே ஆசிரியர்களாக இருந்தாங்க மகான்கள். அதனால பல ஆயிரம் மகான்கள் இங்கே தோன்றுனாங்க. வடநாட்டில் பெரிய பெரிய மகான் எல்லாம் இருந்தான், ஆனால் அவங்களோட போயிட்டாங்க. அதனால இங்கே தமிழ்நாட்டில் தான் இருந்தாங்க, மற்ற நாட்டில் இல்லை. உலகம் ஃபுல்லாக ஒரு காலத்திலேயே ஒவ்வொரு மகானும் தோன்றின்னு தான் இருக்கிறான். இப்போ இன்னைக்கு 63 நாயன்மார் இங்கே தோன்றி என்ன சாதிச்சிட்டாங்க? தமிழ்நாட்டிலே முழுசா பரப்பு இல்லையம்மா. இஸ்ரேல்ல பிறந்த ஒரே ஒரு இயேசுநாதர் உலகம் ஃபுல்லா பரப்பிட்டாரு இல்லையா? அரபு நாட்டில் பிறந்த ஒரே ஒரு நபி உலகம் ஃபுல்லா பரப்பிட்டாரு. நீ 63 பேர் என்ன சாதிச்ச இங்கிருந்து சொல்லுமா? அதனால எல்லா காலகட்டத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எல்லா நாட்டிலையும் எல்லா ஸ்டேட்லயும் மகான்கள் தோன்றிக்கினே இருக்கிறான். நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுனால தமிழ்நாட்டையே பற்றின்னு இருக்கிறோம். வடநாட்டில் பெரிய பெரிய மகான்லாம் இருக்கிறோம், யாரும் எங்கேயும் இல்லாமல்லாம் இல்லை. அதனால நம்மளை மட்டும் வசதியா பார்க்கக்கூடாது, பொது நோக்கோட பார்க்கணும் ஆன்மீகம். சில பேர் அப்படிதான் என்னை மட்டும் வசதியா பேசுவாங்க, அது இன்னும் சரியா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனால எல்லா ஸ்டேட்லையும் மீராபாய் எந்த ஸ்டேட் பெரிய பக்திமா, துக்காராம் எந்த ஸ்டேட்? தமிழ்நாடு கிடையாது. இதெல்லாம் நம்ம படிச்சது தமிழ்நாட்டில் படித்தோம், அதனால தமிழ்நாட்டில் நான் ஞானிங்க தோணும். எல்லா ஸ்டேட்லையும் எல்லா நாட்டிலையும் தான். சொல்லு, ஆன்மீகம் உச்சம் அடைந்ததற்கான அடையாளம் என்ன சொல்லுங்க? இருக்க மாட்டான் இல்லைன்னு அர்த்தம். முடியும் போது தான் ஆன்மீகம் அதான உச்சம். அவன் இல்லை, அதான் உச்சம். பதஞ்சலியோட யோக முத்திரைக்கும் உங்களோட யோக முத்திரைக்கும் ரெண்டு எல்லாம் ஒண்ணுதான், 4 பேர். பக்தியோட படிநிலைகள் என்னென்ன சொல்லுவாங்க? வேகபாதர், பதஞ்சலி, சிவமாமுனி, திருமூலர், இவங்க 4 பேரும் இமயத்திலிருந்து வந்தவங்க. அதில் 2 பேர் வேகபாதரும் பதஞ்சலியும் வடநாட்டுக்கு போயிட்டாங்க. திருமூலரும் சிவமாமுனியும் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. ஆனால் எல்லா மகான்களும் ஒரே பொருள் சிவத்தை தான் பேசுனாங்க. ஆனால் இதில் என்ன பண்ணிட்டான்னா, ஒரு 10 ஆசிரியர் ஒரு ஸ்கூலில் இருப்பான், ஆனால் பேர் என்னமோ ஆசிரியர் தான். ஆனால் மாணவர்களுக்கு 10 பேர் ஒரே மாதிரி பாடம் எடுக்க மாட்டான். ஒரு சிலர் அவ அறிவு கேட்டின மாதிரி பாடம் எடுப்பான், ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் மாணவர்களுக்கு. அது மாதிரி ஒவ்வொரு மகானும் அவனுக்கு ஏற்ற மாதிரி புரிய வச்சுன்னு போனாங்க. ஆனால் சொன்னது ஒரு விஷயத்தை பற்றி தான். எல்லாரும் மகான்கள், யாரும் தரைக்குறைவானவன், யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவனே கிடையாதுமா. மனுஷனுக்குள்ள தான் உயர்ந்தவனும் தாழ்ந்தவனும் இருக்கிறோம். சொல்லு, பக்தியோட படிநிலைகள் என்னென்ன? பக்தியோட படிநிலை தூய்மையா இருக்கணும். அந்த பக்தி யாரையும் பாதிக்காத பக்தியா இருக்கணும். அந்த பக்தி மற்றவங்களுக்கு பயன் தர பக்தியா இருக்கணும். அதுதான் பக்தியினுடைய படிநிலை, தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தின்னா என்ன? கடவுள்கிட்ட போனோம், என் பொண்ணுக்கு 15 வருஷமா கல்யாணம் ஆகாதுக்கு சாமி, அது கொஞ்சம் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு வேறுனா வழி சொல்லு. நான் வீடு கட்டின பாதியிலே 5 வருஷமா நிற்குது சாமி, 4 கொளுத்துக்கார அமைச்சு அதை கட்டி கொடு. இது இல்லை தூய்மையான பக்தி. தூய்மையான பக்தின்றது இறைவன் எதிர சிலையாண்ட போய் அமைதியாக கண்ணு மூடி நிற்கிறது தான் தூய்மையான பக்தி. பேசுறது தூய்மையான பக்தி இல்லை, அது வியாபாரம். யோகத்தோட படிநிலைகள் என்ன? ஞானம். குருவருளும் திருவருளும் செய்ய. குருவருள் இல்லைன்னு சொன்னா திருவருள் கிடைக்காது. 3 மார்க்கங்களாகிய கர்ம மார்க்கம், பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் இந்த காலகட்டத்துக்கு சரியானது எது, ஏன்னு கொஞ்சம் சொல்லுங்க. யோக மார்க்கம். அது எதனால அந்த மார்க்கம் சிறந்தது? வேற எதுலையுமே உன் மனம் நிற்காது. ஞான நிலைக்கு நீ எடுத்த உடனே போக முடியாது. அதே நேரத்தில் இல்லத்துல கர்ம யோகத்தில் இருந்ததுனால உன்னால் சரியா ஞானத்தை அடைய முடியாது. அதனால கர்ம யோகத்தில் இருந்துக்குன்னே யோகத்தை பிடிக்கணும். கேவல நிலை, சகல நிலை, சுத்த நிலை பற்றி விளக்கமாக சொல்லுங்க. அசுத்தம், சுத்தம், பரிசுத்தம்னு 3 நிலை இருக்குது. நம்ம மனிதர்கள் இப்போ வாழ்ந்துன்னுக்குது அசுத்தத்தில் வாழ்ந்துன்னுக்குறோம். அசுத்தத்திலேருந்து சுத்தத்துக்கு வரணும். சுத்தத்துக்கு வந்தால் அதுவே முடிவானா அது முடியல. சுத்தத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு போகணும், அதான் அந்த நிலை. சைவ நாற்பாதங்களாகிய கரியை, கிரியை, யோகம், ஞானம் இவற்றை பற்றி கூறுங்கள் சுவாமி. சரியேனா தெய்வம் இருக்குது. முன்னாடி ஒருத்தன் போய் கல்லை தடிச்சான் தெய்வத்தை, பின்னாடி போகிறவன் யோசிக்கணும், தெய்வத்தை போய் கல்லை தடிக்கிறேன்னு அது முட்டாள்தானே இல்லையா, அது உயர்ந்த பொருளாச்சுன்னு யோசிக்கணும்.
யோசிக்கிறது இல்லை. ஓ இது தெய்வத்தை கல்லு தட்டிக்கணும் போல பின்னாடி போறணும் ஒரு கல்லு தட்டான், அது சரியமா இருக்கும். 3 மலங்களாகிய ஆணவம், கண்மம், மாயை இவற்றை எப்படி களையலாம் சுவாமி? தர்மத்தால களையலாம். தர்மத்தால மட்டும்தான் களைய முடியும், வேற எதாலையும் களைய முடியாது. ராஜஸ்தாமச குணம் எதனால் வருகின்றது? அதை தவிர்க்க வேண்டுமானால் பிறவியாலேயே வருது. தாய்கிட்ட இருக்குது, தகப்பங்கிட்ட இருக்குது தாமச குணம், ராஜச குணம். அப்போ அது அங்கிருந்தே வருது. அந்த சின்ன விதையா இருந்தது அங்க, இவன் பிறந்த உடனே அது முளைச்சி பெரிய விருட்சமா மாறி போச்சு. அதனால ராஜசம் இருக்கக்கூடாது, தாமசம் இருக்கக்கூடாது, சாத்வீகம் இருக்கணும். ஆனா இவன் சாத்வீகத்தை இழந்துட்டு ராஜசலையும் தாமசத்துக்கும் போயிடுறான். ராஜசம் என்றது என்ன? நான் தான் எல்லாமே, என்னால தான் முடியும் அப்படின்றது ராஜசம். தாமசம் என்ன? எந்த செயலும் இல்லை, எந்த நேரம் சோம்பேறித்தனம் படுறது தாமசம். சாத்வீகம் என்ன? தனக்கும் நல்லதை செய்துக்கணும், உலகத்தில் உள்ளவனுக்கும் நல்லதை செய்யணும், அதான் சாத்வீகம். அப்போ ஒரு மனிதன் வாழ வேண்டியது எதில் வாழணும்னு அவன் முடிவு பண்ணணும். அவன் நல்லவனா ஊரில் ஒரு பேர் கிடைக்கணும், அவன் நல்லவனா வாழணும்னு சொன்னால் தாமசத்துக்கு வந்துடணும், சாத்வீகத்துக்கு வந்துடணும். தாமசத்தில் ராஜசத்துலேருந்து தாண்டிக்கணும். சொல்லும் தகுதியற்ற ஒருவருக்கு செய்யும் தானம் பாவத்துக்கு சமமானது ஆகாது. ஆகாது. ஏன்னா தகுதியற்றவங்கிட்ட நீ தானம் வாங்கினா உனக்கு பாவம் தெரியுமா? ஏன்னா நீ எப்போ போடுறியோ பாவத்தை போடுற, அவன் தகுதி உள்ளவனா இருக்கட்டும் இல்லாதவனா இருக்கட்டும். ஆனா நீ வாங்கினா தகுதி உள்ளவன் நினைச்சின்னு வாங்குவ, அவன் தகுதி அற்றவனா இருப்பான், அந்த பாவம் உனக்கு வந்து சேரும். எப்போ நீ போடுறியோ அது உன்னை விட்டு போகுதுன்னு அர்த்தம். யாருக்கு வேணா தர்மம் பண்ணலாம், அது தர்மமா இருக்கட்டும், எது ஒன்னாகட்டும், தகுதி இருக்கட்டும் இல்லாதவனா இருக்கட்டும். ஆனா நீ போட்டுடுற. ஆனா நீ வாங்கிட்டீன்னா அந்த பாவம் உன்னை வந்து சேரும். போட்டுட்டீன்னா அவன் தகுதியான இருக்கட்டும் இல்லைன்னா உன்னை விட்டு உன் பாவம் போகும். ஆடி பிறப்புக்கு நாளை விடுதலை, ஆனந்தம் ஆனந்தம் தோழர்களே என்று யாழ்ப்பாணம் நவாலியூர் சோமசுந்தரம் புலவர் ஆடியோட சிறப்பை பாடியிருக்கிறாரு. சரி, இந்த வேளையில கூழ் கொழுக்கட்டை நம்ம படைக்கிறதோட மகிமை என்ன? இது ஆடி மாசம், வெய்ய காலம் முடிஞ்சு ஆடி வந்த உடனே மனுஷனுக்கு பூமி உஷ்ணத்தில் இருக்கும். அந்த பூமியில வாழற மனுஷனுக்கெல்லாம் அம்மை வந்துடும். அந்த உஷ்ணத்தால் தான் வர்றது அம்மை. மாரியம்மாவுக்கு வேறு வேலை இல்லாத ஒரு ஊரில் 10 பேர் இருக்கிறான்னா 5 பேருக்கு போய் உடம்புல பூந்துக்க மாட்டான் மாரியம்மா. அந்த பூமியினுடைய வெப்பம் இந்த உடல் தாங்காததுனால கொப்பளமாக மாறி அது அம்மைன்னு பேராகி போச்சது. அப்போ இந்த ஆடியில் தான் அந்த அம்மை வரும். இந்த ஆடியில் வரும்போது கூழும் குழக்கட்டையும் போடும்போது அந்த உஷ்ணத்தை அது தணிச்சிடும். அதனால ஆடி மாதம் கூழை ஊற்ற வச்சான். அதை என்ன பண்ணால் தனியாக இதுக்காக ஊற்றுறான்னா ஊற்ற மாட்டான் மனுஷன். அதனால இது அம்பாளுக்கு ஊத்துறான்னா ஊத்துவான். அதனால இதெல்லாம் சாங்கியமா வச்சிருக்கிறாங்கம்மா. பதி பசு பாசம் பற்றி உங்கள் கருத்து என்ன சுவாமி? மனுஷனே இப்ப அதில் தான் வாழ்ந்துனுக்கிறான், பதிக்கு வரல. ஆனா பற்று பாசத்தில் தான் வாழ்ந்துனுக்கிறான். 3 நிலை அது, பதி பசு பாசம். அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இது மட்டும் பேசுனா ஜனங்களுக்கு புரியாது. பதினா இறைவன் இருக்கிற இடம், பசுன்னா உடல், பாசம்னா இதயம். இந்த 3ல தான் மனுஷன் வாழ்ந்துன்னுக்கிறான். ஆனா இந்த 3ல வாழ வேண்டியவன் என்ன பண்ணிட்டான்? பதியை மறந்துட்டான் இல்லையா? ஆசை பாசம் காமத்துல வாழ்ந்துன்னுக்கிறான். அதனால அவனுக்கு ஆண்டவனை அறிய முடியாமே போயின்னுக்கிறான். இதை மறக்கணும், பாசத்தை இழக்கணும், பசுவையும் பதியும் பிடிக்கணும். சந்தோஷம் சார், உங்களை பத்தி நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கிறேன். நான் என்னமா சாதாரண ஆளுமா இல்ல சாமி, ராத்திரி ஆனா உங்களுடைய வீடியோ பாக்குறது எங்களுடைய வேலையும் போட்டு விட்டுட்டு உட்காந்து கேட்போம். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். நிறைய பேருடைய லைஃப மாத்தி இருக்குது உங்களுடைய வார்த்தை. அது நிச்சயமா உண்மையா சார்? என்ன அது எனக்கு வர போனுங்க, ஒரு அம்மா கனடாவில இருந்து போன் பண்றாங்க எனக்கு. அந்த அம்மா 20 வருஷத்துக்கு முன்ன அந்த அம்மாவனுடைய கணவர் இறந்துட்டாரு. அந்த அம்மா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணாங்க. சாமி, நான் எவ்வளோ பேர் வீடியோக்கள் பார்த்தேன், எத்தனையோ ஆன்மீகவாதிங்க வீடியோ பார்த்தேன், எத்தனையோ சாமியாருங்க வீடியோ பார்த்தேன். ஆனால் யார் பேசுனதும் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்கல. உங்கள் வீடியோவை பார்த்து நான் இன்னைக்கு தெளிவாக இருக்கிறேன் சாமி. என்னுடைய கணவர் இறந்து 20 வருஷமாச்சு, நான் அவர் நினைவோடு தான் வாழ்ந்துன்னு இருக்கிறேன் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், என்னம்மா இவ்வளோ பெரிய முட்டாள் வேலை செய்துக்கிறேன்னு. என்ன சாமி அப்படின்னாங்க.
உன் கணவர் நினைவோட வாழ்ந்து நீ எவ்வளோ இந்த உலகத்துக்கு செய்ய வேண்டிய செயலெல்லாம் இழந்துட்டியம்மா, நீ செய்யறதை விட்டுட்டிய. ஏன் சொல்கிறேன்னா, உன் கணவர் இறந்துட்டு அவர் பிறக்காமல் இருந்தார்னா உன் கணவர் நினைவோடு வாழறது தப்பு இல்லை. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னே இறந்த கணவர் அவர் பிறந்து காலேஜில் படிச்சுங்கிறாரு. நீ இப்போ போய் உன் கணவரோட நினைவோட வாழ்ந்து நீ மற்ற செயலெல்லாம் செய்யாமல் இழந்துட்டியம்மா, இது அறியாமல் இல்லையாம்மான்னு. ஆமாம் சாமி, இவ்வளோ நாள் எனக்கு இதை யாருமே இந்த விளக்கம் கொடுக்கல, இனிமேல் நான் தெளிவாக இருக்கிறேன்னு செய்கிறாங்க. இங்கிலாந்து நாடுன்னா கவிச்சு சாப்பிடாமல் இருக்க முடியாது. இங்கிலாண்டில் போய் கவிச்சு சாப்பிட முடியுமா? அப்படிப்பட்ட நாட்டிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி முதல்ல நான் ஒண்டி கவிச்சு சாப்பிட இருந்தேன், இன்றைக்கி என் ஃபேமிலியே கிட்டத்தட்ட எங்கள் குடும்பம், எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், தம்பி, அண்ணி எல்லோரும் சேர்ந்து ஒரு 15 பேர் இருக்கிறோம். இங்கே நாங்கள் கவிச்சு சாப்பிட்றதில்ல. எங்கள் குடும்பம் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்த குடும்பங்கள்லாம் கவிச்சு சாப்பிட்றது நிறுத்திட்டாங்க அப்படின்னு. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒன்றும் பெரிய படிப்பாளி இல்லை, ஒரு பெரிய மகான் இல்லை, ஒரு பெரிய பணக்காரன் இல்லை, நம்ம சாதாரண ஒரு மனுஷன். ஆனால் அனுபவத்தை வச்சு நான் பேசின்னு இருக்கிறேன். இந்த அனுபவம் பல பேர் வாழ்க்கைக்கு உதவி இருக்குது. அது ஒரு சின்ன சந்தோஷம் தானே தவிர, நான் இவ்வளோ பேர் பாராட்டினாங்க அப்படின்னு நான் ஒரு பெரிய ஆளுன்னு நான் எப்பவுமே நினச்சது இல்லைம்மா. என்ன அந்தம்மா தாமரை செல்வி தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் இருக்கிறாங்களே, அந்தம்மா என்ன ஒரு நாள் சொன்னாங்க, சாமி உன்னை ரிஷின்னு சொல்லலாமா, மகானன்னு சொல்லலாமா, முனிவர்னு சொல்லலாமா, சித்தருன்னு சொல்லலாமா அப்படின்னு லைனாக சொன்னாங்க. எதுவுமே சொல்லாத மனுஷன்னு சொல்லுமான்னு. ஏன்னா உண்மை அது. நான் ஒரு சராசரி மனிதன். நான் பேசின்னு இருக்குது ஒன்று வானத்திலிருந்து வந்து நான் முனிவர், சித்தர், புத்தருன்னு பேசின்னு இல்லை. என்னுடைய அனுபவத்தை மக்களுக்கு சொல்லின்னு இருக்கிறேன். அதை எடுத்துக்காதான் அவங்களோட சொந்த விஷயம் அது. இந்த அனுபவத்தை நான் பேசுறேன்னு நான் பெரிய மகானு, நான் பெரிய ஞானி அப்படின்னு சொன்னால் என்ன நான் மற்றவங்களை ஏமாத்தணும் இல்லை, என்னையே நான் ஏமாத்திக்கிற கதையாக போடுவது. அதனால் நான் அதை விரும்புறது இல்லைம்மா. நான் மனுஷன், அனுபவத்தை பேசுகிறேன். அதை எடுக்கிறதும் எடுக்காதான் அவங்க உங்களுக்கு சொல்லுது. உங்களுடைய கருத்துக்கள் வந்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் போய் சேருது. ஆமாம், அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ். அது ஏன்னு சொன்னால், சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. அவருக்கு வயசு 78. அவர் ஃபோன் பண்ணுறாரு, எல்லா ஆன்மீகமும் கேட்பேன் சாமி. அந்த ஆன்மீகம் கேட்கும்போது எப்படின்னா 8வது மாடியில் பேசின்னு இருந்தால் கீழே இருந்து கேட்குற மாதிரி தான் கேட்கும். ஆனால் உங்களுடைய ஆன்மீகம் வந்து நெஞ்சிக்குள்ளே இறங்குது அப்படின்னு. ஏன்னா இப்போ ஒரு இங்கிலீஷ்காரனை உட்கார வச்சுட்டு நான் போய் தமிழில் பேசினா அவனுக்கு என்ன புரியும்? இல்லை அவன் இங்கிலீஷ்காரன், நான் உட்காந்து இங்கிலீஷில் பேசினேன் எனக்கு என்ன புரியும்? அது மாதிரி பேசி என்ன புண்ணியம்? ஒரு விஷயம் நம்ம பேச, நம்ம 2 பேர் தான் இப்போ பேட்டி எடுக்கிறோம். ஆனால் இது நம்ம 2 பேருக்கு இருக்கக்கூடாது, இது உலகத்துக்கு இருக்கணும். அடுத்தவனுக்கு பயன் தரணும் நம்ம பேசுகிற பேச்சு. அப்போ அப்படி பேசும்போது அவனுக்கு புரிகிற மாதிரியே பேசணுமே தவிர நான் பேசுகிற மாதிரி தான் பேசுவேன்னா பிரயோஜனம் இல்லை. இந்த இலக்கணம் இலக்கியம் எல்லாம் அது ஸ்கூலில் காலேஜில் வச்சுக்கலாம், பொது இடத்துல தேவையற்றது. அப்போ பொதுமக்களுக்கு சேராது, அது படித்தவங்களுக்கு வரைக்கும் சேரும். இன்னைய ஆன்மீகத்தில் ஆன்மீகம்னா எல்லா ஆன்மீகம் தான், எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் ஆன்மீகத்தில் அவங்கள சார்ந்து போகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு 40 வயசு, 45 வயசு, 50 வயசு, 60 வயசு இருக்கும். ஆனால் என் வண்டி ரோட்டில் போக முடியல. 10 வயசு பசங்க, 15 வயசு பசங்க, 20 வயசு பசங்க வண்டியை பிளாக் பண்ணி இறக்கி செல்ஃபி எடுத்துன்னு போகிறாங்க. அன்றைக்கி ஒரு சென்னை சில்க்கு ஒரு வேலையாக போயிருந்தேன் நான், திருவள்ளூர் சென்னை சில்க்கு. அவங்க வீட்டுக்காரர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. அந்த பொண்ணை சொல்லுது, மாமா செல்ஃபி எடுமாம்மா, செல்ஃபி எடுமாம்மான்னு. யாரோ எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு வெறிக்கு காரணம் என்னன்னா, நம்ம பேசுகிற பேச்சு அவங்களுக்கு புரிஞ்சுது, அதுதான் காரணம். உங்களுடைய வார்த்தைகள், மோட்டிவேஷனலான ஸ்பீச் எல்லாமே எல்லாருடைய ஸ்டேட்டஸ்லயும் இருக்கு. அந்த 30 செகண்ட் இருக்கு. ஸோ அதை நிறைய பேர் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் வந்து. எனக்கு யாரோ ஒரு பசங்க போட்டிருந்தானுங்கம்மா, ரொம்ப அருமையாக போட்டிருந்தானுங்க. எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, என் கையில் கொடுக்காது என் கழுத்தில் போட்டானுங்கன்னு வருத்தப்பட்டேன். ஏன்னா ஒரு தொட்டியை போட்டானுங்க எனக்கு. இந்த கண்ணாடியை போட கைச்சு வச்சுன்னுக்கிறேன். கூலிங் கிளாஸ் ஒன்று போட்டு ஒரு எங்கன்னா ஒரு 1000 சவரம் இருக்கும் பொழுது 2 செயின் உள்ள மாட்டு சாலங்க மாதிரி மாட்டி வச்சுட்டாங்க. ஒன்னே ஒன்று கொடுத்துருந்தா அந்த ஆசிரமத்தை கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா கொடுக்க மாட்டாங்க, என் கழுத்தில் தான் போடுவேன். அந்த மாதிரி பண்றானுங்க. இல்ல நீங்க சொன்ன வார்த்தை அந்த மாதிரி. அதுதான் பசங்களுக்கு நீங்க எந்த வீடியோ எடுத்தீங்கனாலும் என்னுடைய வீடியோ இல்லாத இதுவே கிடையாது. வாட்ஸ்அப் அந்த மாதிரி அளவுக்கு அது ஆயிடுச்சு. பசங்க அவ்வளோ, அது ஒரு குரூப்பாக இருக்கிறாங்க, எடுத்து போகிறாங்க. அதை தான் சொன்னேன்னே, ஆன்மீகன்றது ஒரு 40க்கு மேலே இப்போ வருவாங்க.
ஆனா இளமையில இளைஞ பசங்க இருக்கிற ஆன்மீகம் எனக்கு தான். நான் கல்கட்டா போயிருந்தேன். கல்கட்டா போகும்போது ஸ்டேஷன்ல இறங்கணும். மம்தா பானர்ஜியினுடைய கட்சிக்காரன்னு 3 பேரை சுட்டுட்டாங்களாம், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர். நாங்க போன அன்னைக்கு தான் மம்தா பானர்ஜி கூட்டம். எனக்கு அசந்து போயிட்டேன். நான் இவ்வளவுதான் குச்சி, அதுல மம்தா பானர்ஜி கொடி, எல்லாம் சின்ன பசங்கம்மா, ஒரு 18 வயசு 20 வயசு 25 வயசு பசங்க. நான் அங்கேயே அப்பவே சொன்னேன், அடுத்த எலெக்ஷன் வந்ததுன்னா மம்தா பானர்ஜி தான் சீஃப் மினிஸ்டர். ஏன்னா முதுமையில இருக்கிறோம் எப்படி ஒன்னா மாறிடுவான். இந்த இளமையில இருக்கிற வெறி இருக்குது, அது மாறவே மாறாது. இன்னைக்கு ஆன்மீகத்துல அந்த இளமையில என் மேல அவ்வளவு வெறியா இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயமா எனக்கு. சொல்லுங்க. ஒரு இந்த சின்ன தலைமுறை கூட நீங்க கூட்டிட்டு வரீங்கன்னா அந்த இது ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அது மாறுதுன்னும் போது நம்மளாலையும் ஒரு 4 பேரை மாற்ற முடியுமேன்ற ஒரு சந்தோஷம். பெரியவங்க இல்லாம சின்ன பசங்க முதற்கொண்டு எல்லாருமே அது ரொம்ப பெரிய விஷயம். அது எதுவோ அவங்க நம்மள விரும்புறாங்க. காலங்காலமா நம்ம இறை வழிபாட்டை செஞ்சுட்டு இருக்கோம் சாமி. ஆனா இறை வழிபாட்டை வந்து அரசியலாக்கும் செயல்பாடுகளில் இருந்து மக்களை நம்ம இப்படி வந்து விழிப்புணர்வு எடுத்துட்டு வர்றது. மக்கள் நம்ம சிந்திக்கணும். அரசியல்ன்றது தனிப்பட்டது, அது நாடோட போறது. ஆன்மீகம்ன்றது நம்ம உடலோட வர்றது. அரசியல்ன்றது இன்னைக்கு ஒரு கட்சியில இருக்கலாம், நாளைக்கு ஒரு கட்சியில இருக்கலாம், இன்னொரு கட்சியில போகலாம். ஆன்மீகமே இன்னைக்கு அரசியல் மாதிரி ஆகிப்போச்சு. இன்னைக்கு இந்த மதத்துல இருக்குது, நாளைக்கு அந்த மதத்துல இருக்குது, இந்த மதத்துல சாமி கும்பிடுது, அந்த மதம் அப்படி போச்சு. இது வந்து ஏன் கடவுள் ஒஸ்தி, உன் கடவுள் ஒஸ்தி அப்படின்னு சொல்றான் தெரியுமா? அவனுக்கு இன்னும் கடவுளை பத்தி தெரியலன்னு அர்த்தம். ஏன்னா அவனை பெத்த தாய் அவனுக்கு உயர்ந்தவன் தான். என் தாய் தான் உயர்ந்தவன் சொல்றான்னு சொன்னா அவனுக்கு இன்னும் தாயினுடைய அருமை தெரியலன்னு அர்த்தம். இன்னைக்கு மதங்கள் அப்படிதான் சொல்லிக்குது, என் மதம் ஒஸ்தி உன் மதம் ஒஸ்தின்னு. ஆனா எல்லா தாயும் உயர்ந்தவதான்னு நினைக்கிற பக்குவம் இன்னும் அவனுக்கு வரலன்னா தாயினுடைய அருமை தெரியலன்னு அர்த்தம். அது மாதிரி கடவுளுடைய அருமை தெரியாத என் கடவுள் வச்சு உன் கடவுள் வச்சு ஊருக்கு ஒரு கடவுளை வச்சு கடவுள் உலகத்துக்கு ஒரு பொருள் தம்மா, வேறு ஊர் இல்லாத பொருள் அது. அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகா சொன்னார், யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை. கடவுளை பத்தி யாரால் முழுசா சொல்ல முடியும் அப்படின்னாரு. யார் அறிவார் அதன் அகலமும் நிகழமும். வேறறியாமல் விளம்புகின்றன. அது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு எனக்கு தெரியாது. 3000 வருஷமா தேர்ந்த கடவுள்கள் முட்டாள் மாதிரி பேசிக்கிறீங்க. அப்படிப்பட்ட கடவுளை என்னமோ இவன் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி ஏன் கடவுள் ஒஸ்தி உன் கடவுள் ஒஸ்தின்னு. யாரு கடவுள் ஒஸ்தி இல்ல, உலக கடவுள் எல்லாருக்கும் ஒஸ்தி. அந்த பக்குவம் வரல. அது மதவாதிக்கு வராது, ஞானிக்கு வரும். மதவாதிக்கு வராது. ஏன்னா அந்த மதத்தை வச்சு அவன் ஒரு பாதுகாப்பை தேடிக்கணும், பொழப்பு நடத்தின்னுக்கிறான். அவனுக்கு அது கிடைக்காது. மதத்தை தான்னா தான் கடவுளை பத்தி தெரியும். மதத்துக்குள் நிக்கணும், கடவுளை பத்தி தெரியாதுமா. அதனால கட்சி மாதிரி ஆயிப்போச்சு மத வழிபாடு, கடவுள் வழிபாடு. சின்ன சந்தேகம். சொல்லுமா. ஜீவகாந்த சுழற்சின்னு சொல்றாங்களே, அது என்னங்க ஐயா? ஏமா ஜீவகாந்த சுழற்சின்னு சொல்றாங்களே. ஜீவகாரணிய ஜீவகாந்த சுழற்சி. ஜீவகாரண சுழற்சியா? காந்த காந்த ஜீவகாந்த சுழற்சி சொல்றாங்களே, அது என்னங்க ஐயா? ஜீவகாந்தம்னா உயிருக்கும் உடலுக்கும் உறவாடிக்கினுக்குது. இந்த காந்தம் மாதிரி இந்த உயிரை இந்த உடல் பிடிச்சி வச்சுக்குது. இந்த உடலினுடைய காந்த பவர் எப்போ போதோ அப்போ இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறிடுது. ஜீவன்னா உயிர், காந்தம்னா ஈர்ப்பு. அப்போது இந்த உடலையும் உயிரையும் இணைச்சிக்கின்னு இருக்குது அந்த ஈர்ப்பு சக்தி தான். அதே மாதிரி உலகத்தையும் நம்மளையும் இணைச்சி வச்சுக்கிறதும் ஈர்ப்பு சக்தி தான். ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இல்லைன்னா ஒரு பொருள் கூட இங்கே இயங்காது. அதனால் ஜீவகாரணம் ஈர்ப்பு. ஜீவனும் உடலும் இணையலைன்னு சொன்னால் உலகத்தில் நம்ம இருக்க மாட்டோம். அப்போ ரெண்டும் இணைஞ்சு தான் இங்கே செயல் நடக்குது. இது அதே மாதிரி கணவன் மனைவி ஈர்ப்பு. கணவன் மனைவி ஈர்ப்பு இல்லைன்னு சொன்னால் அந்த குடும்பத்துக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியாது, ஒரே குழப்பங்கள் தான் இருக்கும். 2 பேரும் அந்த ஈர்ப்பு இருந்ததுன்னா தான் அமைதியோட வாழ்க்கை நடக்கும், நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொன்றுலேயும் ஜீவன் ஈர்ப்புக்கு உண்டு. அந்த ஈர்ப்பு இல்லைன்னாக்கா அந்த இடம் நல்லா இருக்காது. சொல்லுமா. ஐயா நீங்கள் முதல்ல சொன்னீங்க இல்லையா, ஒரு சின்னோண்டு விளக்கம் கேட்குறேங்க ஐயா. என்ன விளக்கம் கேட்குறேன்? நான் சித்தரும் இல்லை, மகான் இல்லை, ஞானி இல்லை அப்படி சொன்னீங்க இல்லையா? ஆமாம்மா. அதுக்கு வந்து எல்லாரும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னாங்க ஐயா, நம்ம எல்லாருமே சித்தர்களின் சொத்து, அவங்களுடைய ஆன்மாக்களுடைய அணு சிதறல்களாக நம்ம வந்ததுதான் இந்த பூமிக்குன்னு சொல்றாங்க ஐயா. சரி. இப்போ
இப்போ இந்த ஆன்மாக்கள் எல்லாம் குருமார்கள் எப்படி முன்னுள்ள ஞானிகளும் சித்தர்மார்களும் அவங்களோட ஆன்மாக்கள் நிரம்பி வலிஞ்சு சிதறனதுனால இங்க இந்த வந்திருக்கிற ஆன்மாக்கள் எல்லாம் அவங்களுடைய அணுல இருந்து சிதறி வந்ததுனால அவங்க எந்த தேசத்துல இருந்தாலும் எந்த நாட்டுல இருந்தாலும் கண்டுபிடிச்சு அந்த ஆன்மாக்களை, அதாவது சூட்சம குருமார்கள் கண்டுபிடிச்சு ஸ்தூல குருமார்கள்ட்ட அனுப்பி வைக்கிறதாக சொல்றாங்க ஐயா. அப்படிங்களா? இது அறியாமம்மா. அப்படிங்களா? ஏன்னா இப்போ நம்ம இருக்கிறோம், நம்மளுடைய எண்ண சிதறல்கள், நம்மளுடைய விந்து சிதறல்கள், இதனால் உலகத்தில் ஒருத்தர் உருவாக்கின் போது. ஆனால் காரணம் என்னன்னா நம்ம அழியிற உடல், அதனால் அது அதிகம் படுத்திக்கினே இருக்கும். இப்போ உடல் அழிஞ்சு போச்சு, உயிர் இருக்குது. இந்த உயிர் என்ன பண்ண, உடல் இல்லாத உயிர் வாழாது. அப்போ இன்னொரு உடல் எடுக்கும். அப்போது இது உன்னுடைய சிதறல். ஆனால் ஞானிகள் உடலையே அழிச்சதில்லை சித்தர்கள், அவங்களுடைய சிதறல்கள் இங்கே வரவே வராது. ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம்னா, அவங்க அங்கிருந்தே கண்காணிக்கிறாங்க, நம்மளெல்லாம் பார்க்குறாங்க, நம்ம எந்த வழியில் போகிறோம், எப்படி வாழறோம், எதை நல்ல செய்கிறோம், எவ்வளோ கெட்ட செய்கிறோம் அப்படின்னு எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுடைய சிதறல்கள் இங்கே கிடையாது. ஏன்னா ஒரு பொருள் இறைஞ்சாதான், ஒரு பொருளை உடைச்சாதான் சிதறல் வரும். அவங்க உடையிறதும் இல்லை, இறையிறதும் இல்லை. அதனால சித்தர்களுடைய சிதறல் இங்கே வரவே வராது. மனிதனுடைய சிதறல் தான் வரும். மனிதன் எந்த வழியில் போனானோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய மறுபிறப்பில் கிடைக்குது, அவங்க இங்கே வராங்க. இது சித்தர்களுடைய சிதறல் கிடையவே கிடையாது. அது அறியாமலே சொல்கிற விஷயமா. ஏன்னா எந்த பொருள் ஒன்று அழியுதோ அந்த பொருள் ஒன்று உருவாகும். சித்தர்கள் அழியறதும் இல்லை, உருவாகிறதும் இல்லை. அதனால அவங்களுடைய சிதறல் இங்கே கிடையாது, இங்கே வராது. இது தெரியாமல் சொல்கிற விஷயம். சித்தர்கள் அனுகிரகத்தால நம்ம வரலாம், சித்தர்களுடைய சிதறலால நம்ம வரக்கூடாது. இப்போ இங்க குருமார்கள் நமக்கு தொட்டு தீட்சை கொடுத்ததுனால நம்மளோட பிளாக், நம்மளுடைய தீவினைகள்லாம் அகன்று அவங்க அந்த மகான்களுடைய ஆன்மாக்கள் இந்த ஆன்மாவோட கனெக்ட் ஆகும்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆகாது, எல்லாம் கற்பனை. எந்த மகான் நமக்குள்ள கனெக்ட் ஆகுற அளவுக்கு நம்ம நடக்கல. நம்ம நடந்தோமான்னு பாருங்க, யோசித்து பாருங்க. சின்ன வயசுல இருந்து இல்லைங்க, இப்ப தீட்சை கொடுத்த பிறகு இங்க லட்சக்கணக்கில் தீட்சை வாங்கி இருக்கிறாங்க. எத்தனை பேர் பாடம் பண்றாங்க, தீட்சை வாங்குறாங்க எல்லாருமே. ஆனா எல்லாரும் சரியான சொல்லி கொடுத்த முறையில பாடம் பண்றாங்களான்னா இல்லை. 3 வருஷம் 4 வருஷமாவது ஒண்ணுமே தெரியலன்றான், பாடமே மறந்து போச்சு, 2வது வாட்டி உபதேசம் வாங்கணும்ன்றான். அது மாதிரி நிலையில இருக்கிறான். எந்த ஒரு பாவ புண்ணியத்தை அழிக்கிறதுக்கு வழியை நாங்க காட்டுறோம், அந்த வழியில போய் நீ அழிச்சிக்கணுமே தவிர நாங்க அழிக்க முடியாது. அழிக்கிற அளவுக்கு எங்களுக்கு சக்தி கிடையாது. நாங்க என்ன கடவுளா, இல்ல சித்தர்களா? அதனால அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி குருட்டு நம்பிக்கையெல்லாம் வச்சக்கூடாது. நான் பாடம் வாங்கியிருக்கிறேன், என்னுடைய உயிரால இந்த இருக்கிற நான் இவ்வளவு காலம் தெரிஞ்சோ தெரியாம செய்த பாவங்களை அழிக்கணும், அழிஞ்சிடும் அப்படின்ற முடிவோடு இருக்கும். சொல்லுமா. அக்ஷயம், பரிச்சயம், ஸ்பரிசம் அப்படி சொல்றாங்களே, அதெல்லாம் பரிச்சயம்னா உணர்றது, உணர்றது. இப்ப நான் தொட்டாதானே உனக்கு ஒரு உணர்வு தெரியுது, தொடலைன்னா தெரியாது. அப்ப பரிச்சயம்ன்ற தொடர்றது, உணர்ந்து உணர்றது. அப்புறம் இன்னும் ஒரு ஐயா இப்ப கேள்வி கேட்டாங்கல்ல ஐயா, அப்போ அதாவது எப்படி வீதி வரை உறவு, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருன்னு சொல்றாங்க ஐயா. இப்போ கடைசி வரை வர்றாங்களோ இல்லைங்களோ ஐயா, ஊர்ல உயிரோட இருக்கும் போதே இருக்க மாட்டேங்கிறாங்க, கூட கூட பிறந்தவங்களும் இருக்க மாட்டேங்கிறாங்க, தாய் தகப்பனும் கூட இருக்க இல்ல, கணவரும் சரி பிள்ளைங்களும் சரி எல்லாருமே தூக்கி தூரம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. யாரு உன் கூட பிறந்ததுமா? இல்ல யாராவது பிறந்திருந்தா சொல்லு, எனக்கு தெரியல. ஏன்னா என் கூட யாரும் பிறந்தது இல்ல, அதனால உன் கூட பிறந்திருந்தா சொல்லு, சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன் யார் பிறந்தது உன் கூட. உங்க வழியில யாரும் பிறக்கலன்னு சொல்றது நியாயம் தான், நீங்க கரெக்டா சொல்றீங்க. இல்ல உங்க வழியிலேயே சொல்லுங்க யாரு உங்க கூட பிறந்தது. ஒரு அம்மாவுக்கு 8 பேர் பிறந்தோமே ஐயா. ஆமா, உங்க ஒரு அம்மாவுக்கு 8 பேர் பிறந்தீங்க, ஒரு நாள்ல பிறந்தீங்க. அதனாலதான் 9 வருஷம் போட்டு ஒண்ணு பிறந்தது, அது கூட பிறந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு அம்மாவுக்கு பிறந்ததுன்னு சொல்லுங்க, என் கூட பிறந்ததுன்னு சொல்லாதீங்க. எல்லாம் தெரியாம சொல்லி இருக்கிற விஷயங்கள். கூட பிறந்ததுன்னா 2 பருவா பிறகுதேமா, அதான் கூட பிறக்கிறது. மீதி 3 வருஷத்துக்கு ஒண்ணு பிறக்கிறதெல்லாம் கூட பிறந்தது கிடையாது. உன் கணவர் உன் கூட பிறந்தாரு இல்ல. நேற்று ஒரு ஐயர் வந்தாரு நம்ம கோயில்ல இருந்தவர். அவர் முதல்ல அவருடைய சம்சாரம் இறந்து போச்சு, என்னால மறக்கவே முடியலங்க அப்படின்னாரு. மாமா மறக்க முடியாது, நீ அதையே நினைச்சிருந்தீங்கன்னா அதை மறக்க மாட்டேன்.
உங்க அம்மா 60 வருஷம் உன்னை வளர்த்தாங்களே, எப்போ நினைச்சு பார்த்தியா நீ? உங்க அப்பா உன்னை எவ்வளவு சிரமப்பட்டு உன்னை இவ்வளவு படிக்க வச்சு இவ்வளவு ஐயராக்கினாரு உன்னை, அதை யோசித்து பார்த்தியா? உன் பொண்டாட்டி 30 வருஷம் வாழ்ந்தவளை மட்டும் மறக்க முடியலன்றிய, உன் தாய் தகப்பனை மறந்துடுறிய. ஏன் மறந்துடுற? உடல் சுகம் கொடுத்தா உன் பொண்டாட்டி, அவங்க எல்லாம் அதை கொடுக்கல, அதனால அவளை மறக்க முடியல. அவனா உன் கூடவாயா பிறந்தானா? அவ தனியா பிறந்தா தனியா போனா, நீ தனியா பிறந்தா தனியா போறேன்னு. அதனால இங்க கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது, யாருக்குமே யாரும் துணையா வரமாட்டாங்க. நம்ம தனியா வந்தோம், தனியா போறோம். போறதுக்குள்ள சொன்ன கடைசி வரைக்கும் யாரோ நீட்டு சொன்ன யார் வருவாங்கன்னு தெரியாது, பாவ புண்ணியம் தான் வரும். ஆனா இந்த பாதையில வந்தவங்க என்ன நினைக்கணும்னா, கடைசி வரைக்கும் யாரு புண்ணியமும் கடவுளும் வருவாருன்ற முடிவோடு இருக்கணும். நம்ம போறது சரியான பாதைன்னா அப்ப நம்ம நினைவு என்னவா இருக்கணும்? நான் செய்த தர்மங்கள், நான் செய்த புண்ணியங்கள் என் கூட வரும், நான் அன்னாட வழிபட்ட கடவுள் என் கூட இருப்பாரு அப்படின்ற முடிவோட போங்க. மரணத்துல கூட அது 2 தான் வரணுமே தவிர பாவம் வரக்கூடாது. இப்போ நீங்கெல்லாம் இப்போ உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு சொல்ற கருத்து தான் இதெல்லாம். இப்போ எங்களை மாதிரி அஞ்ஞானிகளுக்கெல்லாம் உண்மையிலே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருக்காங்க, அவங்கெல்லாம் கொஞ்சம் துணையா இருப்பாங்க, கொஞ்சம் கூட ஒத்தாசை. யாருமா துணை? யாருக்கு யார் துணை? புருஷனுக்கு பொண்டாட்டி துணை இல்லை, பொண்டாட்டிக்கு புருஷன் துணை இல்லை, பெத்த பிள்ளைக்கு துணை இல்லை. எந்த புள்ள செத்த அம்மா சாவுறா? பெத்த புள்ளியாச்ச ஒன்னா, ஒரு வயசுல இருந்து வந்த புள்ளியாச்ச, அது செத்து போன அம்மா செத்து போனுமா ஒன்ன? எந்த தாய் செத்தா? இல்ல அம்மா செத்த ஒண்ணு அந்த வயசுல இருந்து வந்தமே புள்ள வாழலாம செத்து போனுமே. உலகத்துல யாரும் சாவதில்லை. அது ஒரு 10 நாள் அந்த துக்கம் தூக்கி போட்டு அட்ட வேலையை செய்துன்னே இருப்பான். இதானே உலகம், இல்லைன்னா உலகமே ஏங்காத. ஓ, அதை உணர்த்துறது தான் கடவுளும் இந்த மாதிரி எனக்கு ஆமா வழிகளை காட்டி இது மாதிரி இடத்துக்கு போ, இதெல்லாம் உணர்வ உண்மையை தெரிஞ்சுப்பேன்னு அமைச்சுக்கிறாங்க. ஒண்ணு வீட்டுக்காரோட கூட பிறந்தவங்க ஒரு சொத்தை பிடிங்கிட்டாங்க, யாரும் வரமாட்டாங்கம்மா. பரதேசம் எனக்கு தெருவில் நின்றதுனாலதான் எனக்கு இங்க தேடி வந்திருக்கேன். அவ்வளவுதான். போன பிரிவில் என்ன செய்தோ அதுக்கேற்ற மாதிரி வந்துக்கிறதே தவிர இங்க வீட்டுக்காரால பிள்ளையால புருஷனால கிடையாது. அதை நினைச்சுக்கின்னு போங்க. உங்க அம்மாவால உங்க அப்பனால நீங்க வரல, நீ செய்த கர்ம வினையினுடைய பயன் நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கிற.